Hi, எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? Shall we see today's Bible verse and a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையையும் பார்ப்போமா? நமக்கு ஒட்டு கேட்க ரொம்ப பிடிக்குமா? அது சரியா தவறா? Do we like to eavesdrop into others' conversation? Is it right or wrong? It is wrong. And we also sometimes tend to tell others what we overheard. நாம் கேட்டதோடு மாத்திரமல்லாமல் அதை மற்றவர்களிடமும் சொல்ல முற்படுகிறோம். இது தவறான ஒரு காரியம். மற்றவர்கள் பேசுவதை அவர்களுக்கு தெரியாமல் கேட்பதும் தவறு, அதை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதும் தவறு. It is wrong to eavesdrop into others' conversation, and it is also wrong to discuss about it to others. Let us see what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Ecclesiastes 7:21 says, "Do not eavesdrop on others. You may hear even your servant curse you." பிரசங்கி 7:21 சொல்லுகிறது, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரர் உன்னை நிந்திப்பதையும் கேள்விப்பட வேண்டியதாக இருக்கும். எஸ், we should not eavesdrop into others' conversation. Sometimes we may even come to a situation where we have to hear others talking ill about us. ஆம், நாம் மற்றவர்களின் பேச்சுக்களில் நாம் ஒட்டு கேட்க கூடாது. சில சமயம் இப்படி ஒட்டு கேட்கும் பொழுது அவர்கள் நம்மை இழிவாக பேசுவதையும் நாம் கேட்க வேண்டியதாய் ஆகிவிடும். அதனால் மற்றவர்கள் பேசுவதை நாம் அவர்களுக்கு தெரியாமல் கேட்கவே கூடாது. So we should not eavesdrop into others' conversation. Let us mind our business. நம் வேலையை நாம் பார்ப்பது நல்லது. ஒரு ஒட்டு கேட்கும் பழக்கத்தை உடைய ஒரு ராஜாவை பற்றி ஒரு வேடிக்கையான கதையை ஒன்றை சொல்லுவதுண்டு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். I will tell you a funny story about a king who was very eager to eavesdrop. There was a beautiful kingdom and there was a king who likes to eavesdrop into others' conversation. He used to stand wherever he hears people talking through the wall or wherever possible. He used to stand and listen to others speaking, and sometimes he used to laugh about what he heard or even say it to someone. ஒரு அழகான ஒரு ராஜ்யம் இருந்தது. அதில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒட்டு கேட்பது என்றால் மிகவும் இஷ்டம். பல வேளைகளில் செவுர் ஓரங்களில் அது எங்கேயாவது நின்று மற்றவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்டுக்கொண்டே இருப்பார். அதை கேட்பது ஒரு மாத்திரமல்லாமல் அவர்களை வந்து கேலியும் செய்வதுண்டு. அல்லது யாரிடமாவது அதை பற்றி சொல்லி அவர் சிரித்து கொண்டிருப்பார். இப்படி அவர் நாட்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அவர் இறைவனிடம் கேட்டார், இறைவா, எனக்கு பெரிய காதுகளை தாருங்கள், நான் மற்றவர்கள் பேசுவதை நன்கு கேட்க வேண்டும் என்று. இறைவன் அவருக்கு உடனடியாக பதில் கொடுத்தார். எப்படி தெரியுமா? And as days was going on, the king prayed, "God, give me big ears so that let me listen to everyone's secret conversation." And God listened to his prayer. You know how? கடவுள் அவருக்கு பெரிய காதுகளை கொடுத்து விட்டார். கழுதை காதுகளை போல் பெரிய காதுகளை கொடுத்து விட்டார். இந்த ராஜாவுக்கு மிகவும் அசிங்கமாய் விட்டது. அதனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த காதுகளை மறைப்பதற்காக அந்த காதுகளை மடித்து தலப்பாகை கட்டி கொண்டு அவர் வெளியே உலாவ துவங்கினார். You know what? God gave him big ears like a donkey's ears, and the king was really ashamed of his ears. So you know what he did? He tied a turban around his head and started
going out, and he was so shy that he was so scared also that people will see his ears and start teasing him. அவருக்கு மிகவும் பயமாகவும் இருந்தது, வெட்கமாகவும் இருந்தது. யாராவது அவர் காதை பார்த்து அவர்கள் கேலி செய்து விடுவார்களா என்று. ஆனால் ஒரு நாள் அவர் முடி திருத்த வேண்டியதாக இருந்தது, அவர் சவரகன் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதற்காக அவர் அந்த தலப்பாகை கழட்டும் பொழுது அதை அந்த முடி வெட்டுபவர் பார்த்து விட்டார். And he had to cut his hair one day and trim his beard also. And the barber saw his ears. And the king warned the barber saying, "You should not say it to anyone, otherwise I'll chop off your head." And he also gave him more gold coins. அந்த ராஜா அந்த முடிவெட்டுபவரிடம் சொன்னார், நீ யாரிடமும் இதை சொல்லிவிடக்கூடாது, அப்படி சொன்னால் உன் தலையை வெட்டி விடுவேன் என்று சொல்லி அவருக்கு நிறைய தங்க காசுகளை கொடுத்தார். இதை வீட்டுக்கு கொண்டு சென்ற அந்த முடிவெட்டுபவரின் மனைவி கேட்டால், எப்படி இது உங்களுக்கு கிடைத்தது என்று. When he took the gold coins to his house, the barber's wife asked, "How did you get so much coins?" And without any he had to tell the truth. வேறு வழி இல்லாமல் அவளிடம் உண்மையை அவன் சொல்லிவிட்டான். சொன்னவுடன் அந்த மனைவிக்கு யாரிடமும் அதை சொல்லாமல் இருக்கவே முடியவில்லை. அவளுக்கு தலை சுற்றி தலை வெடிப்பது போல் இருந்தது. இப்படி சொல்ல முடியாமல் தவித்த அவளின் வயிறு கூட வீங்கிவிட்டதாம். வீங்கிவிட்டவுடன் அவளுக்கு என்ன செய்வதென்று தவித்து கொண்டிருந்தாளாம். And the barber's wife could not say it to anyone, and her head started paining because she could not say it to others. And her stomach also became swollen up because she could not say it to anyone that the king had donkey ears. And without knowing what to do, what she did? She went into the deep forest. ராஜாவுக்கு கழுதை காது என்று சொல்ல முடியாததினால் அவள் என்ன செய்தார் தெரியுமா? அடர்ந்த காட்டு பகுதிக்குள் சென்றாள். ஒரு ஆழமான குழியை தோண்டி அதற்குள் சத்தமாக சொன்னாளாம். And she went into the dense forest and dug a deep hole, and she cried out into the hole, "ராஜா காது கழுதை காது, ராஜா காது கழுதை காது" என்று கத்தினாளாம். இப்படி கத்த கத்த அவளுடைய வயிறு கூட குறைந்து விட்டதாம். பின்பு நிம்மதியாக அவள் வீட்டுக்கு சென்றாளாம். She started yelling into the pit saying, "The king has donkey ears, the king has donkey ears." She shouted for many times, and as she was shouting, her stomach came back to the normal size. And after that, she closed the pit and went back home. And you know what happened? அவள் அந்த குழியை மூடிவிட்டு வீட்டுக்கு போன பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அதில் ஒரு பெரிய மரம் முளைத்து விட்டதாம் ஒரே ராத்திரியில். And a big tree grew up in the pit overnight. And next day, some people who make music instruments were passing by that way. அடுத்த நாள் சிலர் இந்த முரசுகளையும் கொட்டுகளையும் செய்பவர்கள் அந்த வழியே வந்தார்கள். அவர்கள் இந்த பெரிய மரத்தை பார்த்து சொன்னார்களாம், "இந்த மரம் அழகாக இருக்கிறதே, இதில் நாம் ஒரு முரசை, அதாவது அந்த பறையை செய்யலாம்" என்று பேசிக்கொண்டார்களாம். They saw the tree and discussed. They said, "See, it's a big tree. Let us make a drum out of it." And they made a drum out of it. அவர்கள் அந்த மரத்தில் ஒரு பறையை செய்து அவர்கள் எங்கே போய் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? After making the drum, you know where they were going? They were going to the king's palace for a music program. அவர்கள் ராஜாவின் அரண்மனைக்கு ஒரு இசை நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்தார்களாம். அங்கே போய் என்ன நடந்தது தெரியுமா? You know what happened after they went inside the palace? They started playing the
drum first. இங்கே சென்றவுடன் அவர்கள் அந்த பறையை அவர்கள் வாசிக்க துவங்கினார்கள். அதை வாசித்தவுடன் முதல் அடி ராஜா காது, கழுதை காது என்று வந்ததாம். யாருக்கும் புரியவில்லை. வேகமாக அடிக்க துவங்கினார்கள். And when they started playing the drum, you know what was the sound? The king's ear is donkey ear. The king's ears are donkey's ears. And they did not know what to do. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அதனால் வேகமாக வாசிக்க ஆரம்பித்தார்கள். வேகமாக வாசிக்க ராஜா காது, கழுதை காது, ராஜா காது, கழுதை காது என்று அந்த பறை சொல்ல ஆரம்பித்ததாம். And they started playing the drum very quickly and the words also were so quick. The king's ears are donkey's ears. The king's ears are donkey's ears. Some people were laughing and some people was wondering what it is. பலர் சிரித்து கொண்டிருந்தார்கள். பலருக்கு என்னவென்று புரியவில்லை. அப்பொழுதுதான் ராஜா அந்த சபையில் ஒப்புக்கொண்டாராம். ஆம், எனக்கு கழுதை காது, கழுதை போன்று காதுகள் இருக்கின்றது. இதற்கு காரணம் நான் இறைவனிடம் இப்படி கேட்டேன் என்று. இப்படி அவர் ஒப்புக்கொண்ட நிமிடத்திலேயே அந்த காதுகள் சுருங்கி சரியான அளவிற்கு வந்தது என்று ஒரு கதை சொல்லுவார்கள். And the king stood up and said in the court, yes, I have ears like a donkey's ears because I used to eavesdrop and I asked God for very big ears. And when he said this in the court, the ears shrunk to a normal human ears. Yes, it is not our work to eavesdrop. ஆம், ஒட்டு கேட்பது நம் வேலை அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் அநேகம். அதில் நாம் உண்மையாயிருந்து கவனமாயிருந்து நம் வேலைகளை செய்வோம். பார்த்தீர்களா, ராஜா தன் அரசு வேலைகளை கவனிக்காமல் இப்படி பொறுப்பில்லாமல் ஒட்டு கேட்டுக்கொண்டு இருந்ததால் இப்படி ஒரு அவமானம் நேரிட்டது. Yes, we have lot of responsibilities. Let us concentrate on our work and do our work with more interest and concentration. See, this king, he left all his kingly duties and he was eavesdropping. Let us not be like the king, or let us not be irresponsible. Let us fear God and do what is good. ஆம், நாம் பொறுப்பற்றவர்களாய் இல்லாமல் நாம் கடவுளுக்கு பயந்து சரியானதை செய்வது நல்லது. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.